அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன். அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி மாத பலனை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம். புத்தாண்டு பலனுக்கு அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலன்ல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க, ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்லை ஆங்கில மாதமா இருக்கட்டும், எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லா பலனும் பாருங்க, ஒரு பொது பலன் தான் பாக்குறீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு. நான் எல்லா வீடியோலும் சொல்றதான் ஒரு பொது பலனாக பாருங்க. இப்ப இந்த அம்மன் அருள் டிவில வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாசத்துல விசேஷங்கள் என்ன, விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க. இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது. இதுக்கு மாதிரி தட்சிணாயன காலம் நடந்துச்சு. இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்தெல்லாம் துவங்கக்கூடிய நாள். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாசத்துல பாருங்க, மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்திலையுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் 4 மணிக்கு, விடிய காலை 4 மணிக்குள்ள எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது தேவர்களுக்கு அதாவது தூங்கி எழும்பக்கூடிய நாள்கள் தான். அதனாலதான் இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க. தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. அதனாலதான் 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள், தேவாரம், திருவாசகம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல பாருங்க, 6 ருத்ரா தரிசனம் ஒண்ணு இருக்கு. மார்கழி மாசம் 11ஆம் தேதி தான். இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும். எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இந்த 6 ருத்ரா தரிசனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம். திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள், பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அது மட்டும் இல்லைங்க, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாளும் வாங்க. பெருமாளுக்கும் உகந்த நாள். இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே 4 மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணணும். எல்லாருமே 4 மணிக்கு விடிய காலம் எல்லாமே இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க. எல்லாம் அல்ல இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. பொதுவாக ரிஷபராசியை பொதுவாக உங்களுடைய பொதுவான குணாதிசயம் எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரனா ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி தான். அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தானே. சுக்கிர பகவான் இவருக்கு ரிஷபராசியோட குணம் பாருங்க, நிறைய ஆசைகள் இருக்கும். ஏன்னா ஆசைக்கு உகந்த ராசி இந்த ரிஷபராசி. அது இல்லாம ஒரே நில ராசினா இவங்களுடைய பேச்சு ஒரே நிலையா நிற்கும். இங்கிட்டும் பேச மாட்டாங்க, அங்கிட்டும் பேச மாட்டாங்க. இவங்க சொல்றதான் பேச்சு. ரிஷபத்துல ஒண்ணும் கிடையாது. ஒரு வேலையை இவர்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்க, மற்றவங்க பார்த்தாலும் அந்த வேலையை இவர் போய் திருப்பி பார்ப்பார். இவருக்கு எல்லாமே அது மனசுக்கு கரெக்டா பிடிக்கணும். ரிஷபராசிக்கை பொறுத்தவரை இவர் மனசுக்கு அந்த வேலை பிடிச்சாதான் அந்த வேலையை கரெக்டா பார்ப்பார். ஒரு நாகரிக குணம் இருக்கும். அனாவசியம் பேச மாட்டாரு. ஒரு நாகரிக குணம், ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அதிக ஆசை இருக்கும் மனசுக்குள்ள, வேற ஒண்ணும் கிடையாது. ரிஷபத்துல பிறந்தாவே நிறைய ஆசைப்படுவார். லைஃப்ல இப்படி வாழணும், அப்படி வாழணும், சரி நிறைய சிந்தனை இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டுவார். ரிஷபத்துல பிறந்தாவே. ஏன்னா இது நிலராசி என்னன்னா
தொழில் பிசினஸ், வேலை, உத்தியோகம், இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். ரிஷப லக்கணமா இருந்தாலும் இந்த பலன் அப்படி இருக்குங்க. ரிஷப ராசி மட்டும் எடுக்கக்கூடாது. ரிஷப லக்கணமா இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பிசினஸ் சொல்லி அந்த சிந்தனை அப்படியே கொண்டு போகும். ஏன்னா இது கேந்திர ஸ்தானமா வர்றதுனால, காலபுருஷன் கேந்திரனா என்ன, வருமானம், இன்கம், தொழில், பிசினஸ், இதை பத்தி தான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே மைண்ட் செட் எல்லாம் அதுல இருக்கும். எதுவுமே ஒரு சேமிப்பு பண்ணுவாங்க, ஒரு இறுக்கி பிடிச்சி காசு செலவு பண்ண மாட்டாங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு சேமிப்பு, நல்ல சிந்தனை ஆற்றல் உள்ள நபர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க. கலை இசையத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும் பாருங்க. அதாவது கலை இசை ஆர்வம் இதை இவங்களுக்கு நிறைய உண்டு. இந்த ஆர்வத்துல நிறைய உள்ள நபராக இவங்க இருப்பாங்க ரிஷபத்துல பிறந்துட்டாவே. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் தன்னுடைய குடும்பம் தான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே. மற்றவங்க சிந்திக்காத இல்லையே, தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள். இதோட நம்ம சொல்லலாம் சுயநலம் அப்படிம்பாங்கல்ல. தன்னுடைய ஃபேமிலிக்கு பார்த்தா மற்றவங்க ஹெல்ப் பண்ற குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும், ஒவ்வொரு கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம். புத்தாண்டு பலன் கூட அதுபடி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்துருந்தோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம், எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா நம்ம சேனல் குறைஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் ஆரம்பிச்சு கிடையாது. குறைஞ்ச நாள நம்முடைய ஆன்மீக பயணத்துக்கு நிறைய பேர் ஆதரவா இருக்கீங்க. நம்முடைய பயணத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாமல் உங்க உறவினர் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொன்னீங்க, நான் ஷேர் பண்றேன் உங்க சேனலை. கண்டிப்பாக குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது, அதெல்லாம் எல்லா வீடியோவும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர், ரிஷபத்துல பிறந்த அனைவரும் நிறைய பேர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதிகமாக ரிஷபராசி என்பது நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க நிறைய பேர் உறவினர் நம்மள்ட்ட ஷேர் பண்ண ஒரு ஜாதகம் பார்த்தா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கோவில் தான் பதிவு பண்ணுவேன். இப்போ இந்த மார்கழி மாதம் எடுத்துட்டாவே முழுக்க இது ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். சரிங்களா? ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிப்பாங்க. இப்போ இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசிக்கு என்னென்ன யோகம் வரப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். நான் ஃபர்ஸ்ட் எல்லா வீடியோவில் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பொது பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி தான். திசா புத்தினா ஒன்றும் கிடையாது. இந்த வயசுல உங்களுக்கு இந்த கிரகம் திசை வருது, புத்தி வருது, உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. அதான் திசா புத்தி. அப்போ நடத்தக்கூடிய திசைநாதனும் புத்திநாதனும் நல்லா பலமா இருக்கணும் ஜாதகத்துல. அப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த கிரக கோள்கள் 9 நவகிரக கோள்களும் உங்களுக்கு எது மாதிரி இருக்க போதும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த திசாபதியை கம்பேர் பண்ணி கரெக்டாக மேட்ச் பலன் எடுத்தா துல்லியமா இருக்கும். அதனாலதான் எல்லா வீடியோவும் சொல்றது, நான் ஒரு பொது பலனா பாருங்க, ஃபுல்லாக வாழ பலனா பார்த்துட்டா இருக்க வேணாம், பொது பலனா பாருங்க. எல்லா வீடியோவும் நான் சொல்ற ஒரு ரிக்வெஸ்ட் தான். இப்போ உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. பொதுவாக பாருங்க, ரிஷப ராசிக்கு அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இந்த மாசத்துல சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா நான் 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. அடுத்து 7ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மார்கழி மாசத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய உங்க ராசியை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு சுக்கிர பகவான். அடுத்து 8ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 11ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மீன ராசியில. 12ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 2 கிரக பயிற்சி மட்டும் வருது. அதாவது சுக்கிர பகவான் 6ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டாக மார்கழி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம். இதே செவ்வாய் பகவான் பாருங்க, மார்கழி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் பாவத்துக்கு ஒரு பயிற்சி ஆகிறார். இந்த கிரக கோள்கள் தான். மற்ற கிரகங்களும் அதே பாகத்தில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்முடைய ராசிநாதன், பொதுவாக ரிஷபத்துல பிறந்த வரையும் பாருங்க ராசிநாதன் எப்படி இருக்காரு. இந்த மாசம் ராசிநாதன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளவுதான், உங்க ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ராசிநாதன் பார்வைப்படும் போது உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதான் அமையணும். பொதுவாக ரிஷபராசிய சுக்கிர பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சுக்கிரன் என்ன பார்த்தாலும் சுகபோகமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் ரிஷபராசியில பிறந்த வரையும் பாருங்க நிறைய ஒரு பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு தடையை கொண்டாந்து காட்டியிருக்காருங்க. ரிஷபத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே பாருங்க வருமான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் வருமானம் சரியாக இல்லை. ஒரு சில பேருக்கு பாருங்க தசாபதி சரியா இல்லைன்னா இன்கம் வருமானம் கொஞ்சம் சரியா இல்லைன்னா புதன் பகவான் வந்து அஸ்தமானம். அடுத்து இப்போ அவர் வக்ரமா இருக்காரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதே பாருங்க கரெக்டாக மார்கழி 17க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இவருடைய வருமானம், இவருடைய பேச்சு, இவருடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய
ஆழ்மன எண்ணங்கள், மனசு அலை சிந்தனை, இது எல்லாமே பாருங்க ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க பாருங்க. ரிஷபத்துல கண்டிப்பாக ஒரு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை, வருமான இன்கம் சரியான இல்லாத ஒரு அமைப்பு, வேலை உத்தியோகத்துல சரியில்லாத ஒரு தடுமாற்றங்கள், தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான இல்லாத தன்மை, இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்துருப்பார். இவருடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல பிரச்சனை, எதிர்பார்த்த பணத்துல விரயத்துல பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை பார்த்துருப்பாங்க. இந்த ரிஷபத்துல பிறந்த அனைவருமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 12ஆம் இடத்துல பாருங்க 11 கோடி உங்க ஆசைக்குள்ள அதிபதியே வக்ரமா தானே இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும், அவ்வளவுதானே. அப்ப இவருடைய ஆசைகள், இவருடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க வக்ரம் ஆகுது பாருங்க. அப்ப பொதுவாக தொழில், உங்களுடைய லாபம், வருமானம் எல்லாமே வக்ரம் ஆகும்போது இங்க சரியாக ஒரு வருமான இன்கம் ஒரு சில பேருக்கு ஒரு முடக்கமா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடையாது. அதுவும் இந்த கரெக்டா அந்த 1 மாச காலம் பாருங்க கொஞ்சம் ஒரு தடையை கொண்டாந்து கண்டிப்பாக ரிஷபத்துக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனா இனிமே இந்த தடைகள் வராது. உங்களுக்கு நிம்மதியா வாழ போறீங்க, அவ்வளவுதான். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய நேரம் இந்த ரிஷபத்துக்கு வரப்போகுது. எதனால நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் வந்து கரெக்டா 7ஆம் பாவத்தன்னைக்கு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது விசாகம் பிளஸ் அனுசத்தம் போவார். விசாகங்கிறது குருவுடைய நட்சத்திரம், அனுசங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தானே உங்களுக்கு. ஏன்னா அவர் உங்களுக்கு 9க்கும் 10க்குரிய ஒரு சாரத்துல போறாரு. அப்ப இந்த சுக்கிரன் சனியுடைய கால்கள் நிற்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு அர்த்தம். இனிமே எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபம் கண்டிப்பா உண்டு. தொழில் ரீதியா சொல்றேன். அப்ப தொழில் நல்லா டாப்புக்கு போகுது. மேசராசில ரிஷபராசிக்காரங்களாம் பாருங்க, தொழில் எதிர்பார்த்ததை விட இனிமேல் லாபம் இருக்கும் பாருங்க. சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் 11ஆம் வீட்டு விசாரத்தை ராகுடைய கால்கள்ல. இந்த சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய கால்கள்ல. ஏன் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னா இது நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா சூப்பரா இருக்கு. அப்ப ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே பொதுவா சொல்றேன், தொழில நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சுயஜாதத்தை பார்த்துட்டு தொழில் கிரகம் தசாபத்தி நடக்கம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம் தேடிட்டே இருப்பாங்கல்ல, நிரந்தரமா வேலை உத்தியோகம் இப்போ ஒரே இடத்துல அமையும் பாருங்க. நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, கண்டிப்பாக நான் சொல்றேன், வேலையில உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இவருடைய ப்ரமோஷன்லையோ இல்லை வேலை பார்க்க ஆட்கள்கிட்டயோ ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை கண்டிப்பா பார்த்துருப்பார். இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. ஒரே நிரந்தரமாக ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு வருது. எவ்வளவு வந்தாலும் சரி ஒரு நண்பர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் பாருங்க. அப்ப வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாருங்க. வெளிநாடு போகாத அனைவர் ரிஷபராசி என்பவர்களுமே வெளிநாடு போவாங்க. இது எல்லாமே நிறைய பேருக்கு சூப்பரா நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிப்பு கல்வி எதிர்பார்த்த கல்வியில தடை தாமதம் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் நீங்கி நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம். சரிங்களா? கல்விகள் தடையாகாது. எதனால நல்லா பாருங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் தான், பேச்சுக்கு அதிபதி. பிளஸ் 5ஆம் வீட்டு அதிபதி. இவர் போய் 8ஆம் பாவத்தில் போய் வக்ரமாகிறார். பொதுவாக எந்த கிரகமுமே சரி 6, 8ல போய் மறைஞ்சு வக்ரமான அது உச்ச பலனை கொடுத்துரும். அப்ப ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இவருக்கு பாருங்க படிப்பு கல்வியில் நல்லா உச்ச பலத்துக்கு போறாங்க. எதனால? 4ஆம் வீட்டு அதிபதியோ சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இருக்காருங்க. சூரிய புதாதித்ய யோகம். அப்ப படிப்பு கல்வி நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே. வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி, இங்க படிக்கிறோம் சரி, பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். இதான் கோச்சாரகரம் சப்போர்ட் பண்ணுது. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா படிப்பு கல்வி ஸ்டாப்பு. இந்த நேரம் அரசாங்க வேலை கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளியில கிடைக்கும் பாருங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் வேலை கிடைக்கணும். ஆல்ரெடி அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும். இப்ப இன்னொரு முயற்சி பண்றவங்களும் கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. அப்ப அரசாங்க வேலை அனுகூலமா உண்டு. யாருக்கெல்லாம் இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் சரி, அந்த வம்பு வழக்குங்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு கிடைக்கும் பாருங்க. ரிஷபராசியில பிறந்த அனைவருக்குமே நல்லது ஒரு தீர்வு, நல்ல ஒரு முடிவு கண்டிப்பா கிடைச்சிடும். இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, இதெல்லாம் சரியாகி உங்க பக்கம் சாதகம் வந்து நல்ல அனுகூலம் அமைகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு இந்த ரிஷபராசியில பிறந்த அனைவருக்கும். அப்ப இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறதையோ, இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு.
அப்போ புதுசாக வாங்குறவங்க தை மாதம் ஜாதகம் பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. இடமோ வீடோ வண்டி வாங்கணுமோ அவங்களுக்கு யோகம் வந்துடும். திருமண தடை இருக்காதுங்க. திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். மெயினாக காதல் திருமணம் சூப்பராக இருக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ண போறீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி உட்காந்துட்டாருங்க. அப்போ மனைவியால் நல்ல விஷயம் நடக்கணும், இல்லை கணவரால் நல்ல விஷயம் நடக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து வருமானம் சூப்பராக இருக்கணும். அப்புறம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதில் எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் சரியாயிரும். காதல் திருமணம் சக்ஸஸ். மெயினாக மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணக்கூடிய நேரம் ரிஷபத்துக்கு. குழந்தை பாக்கியம் 100க்கு 100 கிடைச்ச அரசியல்வாதி தொடரணும் சூப்பராக இருக்கும் பாருங்க. மெயினாக எங்கே போய் நீங்கள் கடன் கட்டாலும் சரி, இனிமேல் கடன் உதவி உடனே கிடைக்கும் ரிஷபத்தில் பிறந்தவங்க மட்டும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து நிறைய பேர் வந்து லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. நிறைய பேர் உண்டு, டெஃபினட்டாக 100க்கு 100% உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் நேராக உங்களை பார்க்கறதுனால சொல்கிறேன். சுக்கிர திசையும் சுக்கிர புத்தியும் இருந்தாலும் சரி, இல்லை சுக்கிரன் வந்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு வந்துடும். அப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறார். மெயினாக பெண்களுக்கு தாய்மார்களும் பாருங்க சூப்பராக இருக்கும். மெயினாக ரிஷபத்தில் இந்த தொழில் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறவங்க, ஃபேன்சி கடை வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, ரெடிமேட் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க, டெய்லர் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு இயக்கமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வரக்கூடிய எல்லா கமிஷன் எல்லா பிஸ்னஸும் பாருங்கள் ரிஷபத்தில் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும். உணவு சம்மந்தத்துறையே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர பலம் பார்த்தோம். அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம். இவருடைய குணம் இடம் பூமி சுகம் இதை பற்றி தான் இவரோட சிந்தனை எல்லாமே இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், இப்படிங்கிற சிந்தனை நிறைய ஒரு மைண்ட் செட் இவர்கிட்ட இருக்கும், அதிகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்துட்டாவே நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுல. தன் மனசுக்குள்ள ஆசைகளை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பார். மேஷத்தில் உள்ள சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் வேற, ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரங்கிற வேற. இவருடைய எண்ணம் எல்லாமே சுயநலம், தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் இதை பற்றி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். அந்த சிந்தனை வரட்டு அதிகமாக இருக்கும் இவருடைய எண்ணங்கள் எல்லாமே. சரிங்களா? அப்போ இவருக்கு பாருங்க வரக்கூடிய அதிபதி, உங்களுடைய அதிபதி 8ஆம் பாவத்தில் போய் நிற்கிறாரா? உங்களுடைய நட்சத்திரவி 8ஆம் பாவத்தில் இருக்க பாருங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த மார்கழி மாதம் எல்லாமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையாக இருக்கும். திடீர் யோகம் கிடைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு திடீர் யோகம் இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் பாருங்க. மறைமுக வருமானம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம் நல்லா அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். டெஃபினட்டா அரசு வேலை திடீர்னு கிடைக்கும் நிறைய பேருக்கு. மனைவி மூலமாக தான் நிறைய பேர் கிடைச்சிரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். எதனால? உடைய நட்சத்திர அதிபதி சூரியன் போய் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆன்மீக சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை, ஞானத்துக்கு போறது, இது எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கும். அப்போ நல்ல ஒரு இறை ஆற்றல் காலம்தான் இந்த நேரம். நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் இந்த நேரம். எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றிகள் தெரிய வருது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதை இருக்காது. கால் வலி இருக்கும் ஒரு சில பேருக்கு, சின்ன சின்ன தொந்தரவு, ஆனால் பெருசாக எதுவும் பாதிக்க மாட்டார். இந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா சூரியன் அங்கே தான் ஃபுல்லாகவே இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அன்பு பாசத்தை இவங்க மாதிரி காட்ட முடியாதுங்க. நல்லா ஒரு நிறைய பேர் அன்பை காட்டுவாங்க. இதுலேயுமே ஒரு நாகரிக குணம் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. தாய் மாறிந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கிறது யாருன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர் தான். ரிஷபத்தில் ரோஹிணியில் பிறந்தவங்க அனைவரும் பாருங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. வாழ்க்கையில கேட்டு பாருங்களேன். இவருடைய முயற்சி, இவருடைய சகோதரராகட்டும் எல்லாமே ஒரு தடைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இலக்கை சூப்பராக அடைஞ்சிருவாங்க. நல்லா ஒரு கற்பனை திறன், கவிதை எழுதுவாங்க, இதை படிப்பாங்க, படிப்புகள் எல்லாமே டாப்பாக வந்துடுவாங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவார். மருத்துவ செலவு இருக்காது. உடல் உபாதை இனிமே இல்லை. படிப்பு கல்வி நல்லா அனுகூலமாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இயங்கிறது வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார். பயணங்கள் மூலம் எந்த வருமான திட்டம் அனைவருக்கும் பாருங்க நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிடும். தொழில் சூப்பராக இருக்கும், நல்லா டாப்பாக இருக்கும். தொழில் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து மிருக சிரீடத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோவம் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. கோவம் இருந்தால் நல்ல குணம் இருக்குங்க, நல்லா சிந்தனை ஆற்ற உள்ளவங்க. ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. உங்களுடைய நட்சத்திரத்தை 8ஆம் பாவத்துக்கு போகிறதுனால வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது இதில் எதுவும் வில்லங்கிறதுனால சரியாகும் பார்த்துங்க. அப்போ நிறைய விரைய செலவு, சுப செலவு நீங்கள் பண்ண போறீங்க இந்த மாதத்தில்.
இப்போ வீடு கட்டலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், இது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். ஏன்னா படிப்பு கல்வி சூப்பராக டாப்பான ஒரு பிசினஸ் இருக்கும். ஏன்னா அவங்க 2ஆம் வீட்டு சேர்ந்து தான் இங்கே உட்காந்துருக்காரு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும். தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களாம் அனுகூலமாக கிடைச்சிடும். மருத்துவ செலவுமே இருக்காது. நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையும்.